ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் அண்ட் பவி விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான ஒரு மட்டன் கிரேவி பார்த்துடலாமா? குக்கர் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அகைன் இன்னொரு பேனில் பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தெடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கொடுத்து வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேக வச்சுருக்க மட்டன் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்து கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா கெட்டி பதத்துக்கு வரும் உங்களுக்கு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கண்டிப்பாக இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் மேஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். நான் சுட சுட சாதத்தை போட்டு மட்டன் கிரேவியை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.